அதே மாதிரி வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீட்டை கொடுக்கவில்லைன்னு ஐயா அவர்கள் நம்ம திமுகவையும் நம்முடைய தலைவரையும் விமர்சிக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, ஒரே நாள் முன்னாடி, 1 மணி நேரம் முன்னாடியா, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படியாவது கூட்டணி அமைக்கணும்னு அதிமுக காரங்க வன்னிய சமுதாய மக்களை ஏமாத்துறதுக்காக 10.5% இடஒதுக்கீட்டை அடிமை அதிமுகவினர் பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அத முறையா கொண்டு வராதனால அதனை இப்ப நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. இப்ப நம்முடைய கழக அரசு இந்த 10.5% இடஒதுக்கீட்டு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்படி கழக அரசு ஒரு குழு அமைத்து இருக்கிறது. எனவே விரைவில் நம்முடைய கழக அரசுடைய சட்ட போராட்டத்தினால வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டினை நம்முடைய கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக பெற்று தருவார். உதயநிதி ஸ்டாலின் தர்மபுரியில வந்து பேசுறார். எங்க அப்பா சட்ட போராட்டம் பண்றாராம். எதுக்கு? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க. எதுக்கு சட்ட போராட்டம் பண்ணும்? என்ன சட்ட போராட்டம் உங்க அப்பா பண்ண போறாரு? உச்ச நீதிமன்றம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு, சரியா சொன்ன போனா 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தமிழக அரசு தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். ஜஸ்டிஃபை பண்ணுங்க, டேட்டா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொல்லி 2 வருஷம் ஆகுது. அந்த தரவுகள் எங்க தெரியுமா இருக்குடா? எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல இருக்கிறது டவுன்லோட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷமா? எனக்கு 1 மணி நேரம் ஆகும்டா. ஸ்டாலினுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்க? 2 வருஷம் ஆயிட்டு. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர் இன்னும் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கான். 2 வருஷமா கம்ப்யூட்டர்ல டேட்டா இருக்கு. அந்த டேட்டா டவுன்லோட் பண்ணி இடஒதுக்கீடு கையெழுத்து போடுறதுக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது. இனியும் மனசு வர போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், 2 கட்சிகளும் துரோகிகள். இந்த 2 கட்சியும் துரோகிகள், தமிழ்நாட்டுக்கு துரோகிகள், சமூக நீதிக்கு துரோகிகள். 2 பேரும் ஒதுக்குகின்ற காலம் வந்து விட்டது. அதுதான் இந்த தேர்தல். நீங்களா எங்களுக்கு கொடுக்க வேணாயா இடஒதுக்கீடு? எங்களுக்கு வேணாம், நாங்களே பார்த்துப்போம். 2026 நாங்க கையெழுத்து போட போறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.